ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குடமிளகா வச்சு எப்படி சட்னி செய்கிறதுங்கிறது பார்க்கலாம். குடமிளகா டேஸ்ட் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்கூடமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் தண்ணியாக செஞ்சிங்கன்னா இட்லி, தோசை கூட சாப்பிட்டுக்கலாம். அதே சமயத்தில் கொஞ்சம் திக்காக செஞ்சிங்கன்னா பூரி, சப்பாத்தி கூட கூட தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இந்த குடமிளகாய் சட்னி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம், தக்காளி, குடமிளகாய் எல்லாத்தையுமே நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எந்த அளவுக்கு வதங்குறதுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இந்த சட்னி செய்கிறதுக்கு கடலைப்பருப்பு, உளுந்து கண்டிப்பாக நிறையவே சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த 2 பருப்புமே நல்லா பொன்னிறமாக வறுபட்டு வரணும். அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இது வறுபட்டுட்டு இருக்கும்போதே இது கூட சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. இந்த சட்னிக்கு கண்டிப்பாக புளி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த புளிப்பு தன்மையோடு ரொம்ப நேரம் கெட்டு போகாமலேயும் இருக்கும் சட்னி. இது கூடவே காரத்துக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 6லேருந்து 7 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்டு வரட்டும். அடுப்பை நல்லா சிம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா உங்களுக்கு வறுபட்டு வரும். இல்லைனா சீக்கிரமாகவே தீஞ்சு போயிடும். இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி வந்து 1 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது சேர்த்ததுக்கப்புறமா இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகாவை இதிலேயே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பச்சை கலரில் இருக்கிற குடமிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக சிகப்பு கலர், மஞ்சள் கலரில் இருக்கிற நீங்கள் குடமிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லாமே ஒரே டேஸ்ட்டில் தான் இருக்கும். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் சேர்த்துட்டு இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போவே இது எவ்வளோ தேவைப்படுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். 1லேருந்து 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அரைக்கும்போது தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம், தக்காளி, குடமிளகாய் எல்லாமே ஃபுல்லாக வதங்கி வர வேண்டாம். பாதி அளவுக்கு மட்டும் நமக்கு வதக்கி எடுத்தால் போதும். ரொம்ப கொழகொழப்பாக நமக்கு வதக்கி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு பாதி அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. அவ்வளோதான், இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு நான் திக்னஸாக அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ இதுக்கு நம்ம வழக்கம் போல் தாளிப்பு சேர்த்துக்கலாம். நான் இந்த அளவுக்கு நான் இன்றைக்கி திக்காக செஞ்சுருக்கேன். உங்களுக்கு தண்ணி வேணும்னா எக்ஸ்ட்ரா தண்ணி கூட சேர்த்துக்கலாம். தண்ணிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகாவும் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தேங்காய் சட்னிக்கெலாம் தாளிப்போல் அதே மாதிரி எண்ணெயில் கடுகு, உளுந்தப்பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான குடமிளகாய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இது குடமிளகாய் தான் செஞ்சதுன்னு யாருமே நம்ப மாட்டாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதோட ஃப்ளேவர் ரொம்பலாம் நமக்கு இருக்காது. நமக்கு வெங்காயம், தக்காளி எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால எல்லாமே சேர்ந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.